கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தின் வார்த்தை. இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் கேட்கிற உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்தின் மூலமாய் அவர் கொடுக்கிற வார்த்தை, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். இந்த விட என்ன ஆசீர்வாதம் வேணுங்க? மனிதன் சொல்லுவான், நான் உன் கூட இருப்பேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு பண தேவைகள் செய்வேன், நான் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் தான் உனக்கு உதவி செய்கிறதை அநேகர் பார்ப்பாங்க. ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று எல்லாம் சொல்லுவான். சாயங்காலம் சொல்லிட்டு போயிடுவான். காலையில் பார்த்தா நீ யாரு நான் யாரு என்று சொல்லி கேட்பான். இதுதான் உலகம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிறேன், நீயும் கூட ஒருவேளை வஞ்சிக்கப்பட்டு இருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம், நன்மையை செய்கிறேன் என்று சொல்லி என்னை விட்டு தூரம் போயிருப்பார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கலக்கமடையாதே. உனக்கு ரட்சிப்பு கொடுக்க ஒருவர் இருக்கிறார். அவர் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நிர்மூலமாக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். முற்றிலும் நான் உன்னை அழிக்கவும் மாட்டேன். சிறு தண்டனைகள் வரும், சிக்ஷைகள் வரும், ஆனால் நான் உன்னை மட்டாய் தான் தண்டிப்பேன். நீ செய்த குற்றங்களுக்கு, நீ செய்த அக்கிரமங்கள் பாவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், ஆனா நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்று கலங்கின ஹிருதயத்தோடு கூட கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ? என்னுடைய ஜெபம் கேட்கப்படல, என்னுடைய காரியங்கள் வாய்க்கப்படுவதில் ஒருவேளை பாவமா இருக்குமோ, சாபமா இருக்குமோ, எல்லாரும் என்னை விட்டு விலகி போனாங்களே என்று சொல்லி கலங்கி போய் இருக்கிறியோ? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வா, இயேசு மண்டை வா. அவர் பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். இந்த ஆண்டவர் உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவாயா? ஒருவேளை ஆண்டவர் இந்த வசனம் சொல்லுகிற வண்ணமாக அவர் உன்னை மட்டாய் தண்டிப்பார், லைட்டா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பார், ஆனால் ஒரு பெரிய மேன்மையை கொடுப்பார். அது என்ன? உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த ஜீவனுள்ள தேவனை நீ பற்றி பிடித்துக் கொள்வாயா? இந்த இயேசுவை நீ உன்னுடைய வாழ்வில் முதன்மையாக வைத்துக் கொள்வாயானால் உன்னுடைய வாழ்வில் நீ தோல்விகளை சந்திப்பது இல்லை, உன் வாழ்வில் நீ வெட்கத்தை சந்திப்பது இல்லை. மாறாக இயேசு உனக்கு முன்னணியத்தில் இருப்பார். He will walk before you, my brother. Amen. You will be victorious in your life. Submit your life to Christ. இந்த உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. சொல்லுவையா, என் இதயத்திற்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியங்களில் விடுதலை வேண்டுமோ என் கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொடுங்கப்பா, நன்மையை கொடுங்கப்பா. எந்தெந்த காரியங்களில் ரட்சிப்பு வேண்டும், விடுதலை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாங்களோ, இப்பொழுது உங்க வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. தடைகளை கர்த்தர் உடைத்து போட்டு நன்மையின் ஈவுகளை கொடும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.